ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதல்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, 100க்கு அதிபதி தன் வேலைக்காரன் வியாதியினால் கஷ்டப்படுகிறதை கண்ட பொழுது அவன் இயேசுவினிடத்தில் வந்து, என் வேலைக்காரனை சுஸ்தமாக்கும் என்று வேண்டிக் கொண்டதாய் நாம் பார்க்கிறோம். அவன் வேண்டிக் கொண்டதில் எந்த தவறும் இல்லை, எந்த குறைவும் இல்லை, அதில் எந்த விசேஷமும் இல்லை. அந்த இடத்தில் நாம இருந்தாலும் இயேசுவினிடத்தில் சுகத்தை தேடி போயிருந்திருப்போம். ஆனால் இந்த 100க்கு அதிபதி இயேசு அவன் வீட்டுக்கு வரத் தொடங்கின பொழுது அவன் சொல்கிறான், நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. முதலாவது அவன் சொல்கிறான், I am not worthy that thou should come into my house. நான் தகுதி உள்ளவன் அல்ல. இயேசு என் வீட்டிற்கு வருகிறதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொல்கிறார். இரண்டாவது, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமடைவான் என்று அவன் சொல்கிறான். அருமையானவர்களே, அவனுடைய நம்பிக்கை இயேசுவின் கைகளிலோ அல்லது இயேசுவின் பார்வையிலோ அல்லது இயேசு வந்து கட்டி தழுவி சுகமாக்குவதிலோ இல்லை. மாறாக அவனுடைய விசுவாசம், அவனுடைய நம்பிக்கை இயேசுவின் வார்த்தையில் இருந்தது. அதற்கு பிறகு மூன்றாவதாக அவன் ஒரு காரியத்தை சொல்கிறான், நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். மூன்றாவது அவன் அங்கே சொல்வது அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறவனுடைய விசேஷம். முதலாவது இயேசு அவனுடைய வேலைக்காரனை சுஸ்தமாக்க வேண்டும், அதற்கு அவன் பாத்திரன் அல்ல என்று அவன் சொல்கிறான். நீர் என்னுடைய வீட்டிற்கு வருகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. இரண்டாவது, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமடைவான் என்று சொல்கிறான். மூன்றாவது, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன், என் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது, என் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, என் வார்த்தை ஒரு மனிதனை போகவும் செய்கிறது, வரவும் செய்கிறது. ஆகவே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். வேறு விதத்தில் சொல்லப்போனால், அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனுடைய வார்த்தையில் வல்லமையும் அதிகாரமும் உண்டு என்று அவன் சொல்கிறார். இந்த எந்த இடத்திலும் அவன் விசுவாசத்தை பற்றி பேசவில்லை. ஆனால் அவனுடைய வார்த்தைகளோ விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவைகளாய் இருக்கிறது. ஆகவே நான்காவது இயேசு சொல்கிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அற்புதங்களை செய்ய மாட்டாரா? தேவன் அதிசயங்களை கட்டளையிட மாட்டாரா? தேவன் ஒரு சுகமாக்குதலை கட்டளையிட மாட்டாரா என்கிற கேள்வியோடு, ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு
ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு இந்த வேத பகுதி 4 முக்கிய காரியங்களை வெளிக்கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, ஒரு சுகமாக்குதல் நடக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு தேவனுடைய அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு தேவனுடைய அதிசயத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்தில் 4 முக்கியமான காரியங்கள் காணப்பட வேண்டியது அவசியம். முதலாவது, 100க்கு அதிபதி சொல்கிறான், நீர் என் வீட்டிற்குள் வருகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. இயேசு சொல்லும் பொழுது இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்கிறார். அப்படியானால் ஒரு விசேஷித்த விசுவாசத்திற்கு சொந்தக்காரனாகிய ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தில் முதலாவது தான் தேவனுக்கு முன்பாக தகுதி உள்ளவனா அல்லது தகுதி அற்றவனா என்கிற ஒரு கேள்வி வருகிறது. பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பதாக எந்த மனிதனுக்கும் தகுதி என்று ஒன்றும் இல்லை. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, எங்களுடைய தகுதி எங்களால் உண்டாயிராமல் எங்களுடைய தேவனால் உண்டாகியிருக்கிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டது நம்முடைய தகுதி. கல்வாரியின் இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்தது மாத்திரமல்ல, நம்மை நரக ஆக்கலிலிருந்து மீட்டெடுத்தது நம்முடைய தகுதி. மூன்றாவது, நாம் அந்த கல்வாரியின் இரத்தத்தின் மேல், கல்வாரியின் நாயகன் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறக்கூடிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய தகுதி. நான்காவது, இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரே, அது நம்முடைய தகுதி. ஆகவே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதுகிறாரே, அது நம்முடைய தகுதி. தேவனுடைய தெரிந்தெடுப்பு நம்முடைய தகுதி, கிருபை நம்முடைய தகுதி, இரத்தம் நம்முடைய தகுதி, இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தகுதி, நரக ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தகுதி. பிரியமானவர்களே, நமக்கு தேவனுக்கு முன்பதாக மேன்மை பாராட்டக்கூடிய தகுதி என்று ஒன்று கூட இல்லை. பிரியமானவர்களே, ஒரு மூத்த ஊழியரை குறித்து எனக்கு நன்றாய் தெரியும். அந்த ஊழியர் ஏறக்குறைய 50 வருடங்களுக்கு மேலாக ஊழியம் செய்து தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தவர். அவர் தன்னுடைய நாட்களின் கடைசி பகுதியிலே வியாதியினால் கஷ்டப்படுகிற பொழுது ஒரு நாள் அவர் விதமாய் சொல்கிறார், நான் இவ்வளவு பேரை ஊழியத்திற்கு அனுப்பினேனே, உருவாக்கினேனே, நான் இவ்வளவு பேரை ஞான ஸ்நானத்துக்கு ஆயத்தப்படுத்தினேனே, நான் இவ்வளவு ஜனத்திரளுக்கு நான் பிரசங்கம் பண்ணினேனே, என்னுடைய பிரசங்கத்தில் இவ்வளவு ஜனங்கள் மனம் திரும்பினார்களே, பின்ன ஏன் எனக்கு இந்த வியாதியின் வேதனை என்று அவர் புலம்புகிறதை நான் கேட்க முடிந்தது. இது நடந்தது ஏறக்குறைய 1986ஆம் வருடம். பிரியமானவர்களே, ஆனால் அவருடைய வேதனை மாறவில்லை, அவருடைய போராட்டம் ஓயவில்லை, அவருடைய வியாதி மாறவில்லை. கடைசியில் அவர் மரணத்தை சந்திக்க நேர்ந்தது. அந்த மூத்த ஊழியரை குறை சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு தவறு இருக்கிறது. என்னவென்றால், நான் திரள் கூட்டத்திற்கு பிரசங்கம் பண்ணினேனே, நான் ஏராளமான பேரை கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்தி உருவாக்கினேனே, நான் இவ்வளவு ஆத்துமாக்களை ஞான ஸ்நானத்திற்குள் வழி நடத்தினேனே, அதெல்லாம் அவர் சொல்லி புலம்பும் பொழுது அவைகள் ஏதோ அந்த ஊழியருடைய தகுதி போல வெளிப்படுத்தப்பட்டது. பிரியமானவர்களே, ஆனால் அந்த இடத்தில் ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்திருப்பாரே, ஆனால் என்ன சொல்லி இருந்திருப்பார்? உம்முடைய இரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்ததே, உம்முடைய கிருபை என்னை மீட்டுக் கொண்டதே, நீர் என்னை கல்வாரியின் இரத்தத்தினால் நீதிமான் ஆக்கினீரே, நீர் என்னை எல்லா விதமான சாபத்திலிருந்தும் விடுதலை ஆக்கினீரே, உம்முடைய தழும்புகளால் குணமாகக்கூடிய ஒரு வாக்கியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே.
பின்ன ஏன் எனக்கு இந்த வேதனை என்று அவர் புலம்பி இருந்திருப்பார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு தகுதி ஏதோ ஒன்று உண்டு என்று எண்ணும் பொழுது நாம் தேவனிடத்தில் ஒரு அற்புதத்தை பெறக்கூடிய, தேவனிடத்தில் ஒரு அதிசயத்தை அனுபவிக்கக்கூடிய, தேவனிடத்தில் ஒரு சுகத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை இழந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு தகுதியும் இல்லை. நம்முடைய தகுதி இயேசு சிந்தின இரத்தம். நம்முடைய தகுதி கல்வாரியில் இயேசு நிறைவேற்றி முடித்த வேலை. கல்வாரியில் இயேசு நிறைவேற்றி முடித்து திறந்ததான புதிதும் ஜீவனமான மார்க்கம் நம்முடைய தகுதியை ஒழிய நம்முடைய திறமைகளோ, நம்முடைய தாளந்துகளோ, நம்முடைய மேன்மைகளோ, நாம் கர்த்தருக்காகப்பட்ட பிரயாசங்களோ, நாம் செய்த ஊழியங்களோ, நம்முடைய ஜெபமோ உபவாசமோ நம்முடைய தகுதி அல்ல என்கிறதை தெளிவாக இன்றைக்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். 100க்கு அதிபதி சொல்கிறார், நான் அதிகாரத்தில் இருக்கிறவன். பொதுவாகவே அரசாங்க அதிகாரத்தில் அவன் ஒரு ரோம போர் சேவகன் ஒரு பக்கத்தில், மறுபக்கத்தில் 100 போர் சேவகர்களுக்கு அவன் தலைவன், 100க்கு அதிபதி. அவன் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். அந்த 100 பேருக்கு அவன் அதிகாரியா இருக்கும் பொழுது அவனுடைய கண்காணிப்புக்கு உட்பட்ட பகுதியில் அவனுடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. அவனை கனப்படுத்த மனுஷர் போட்டி போடுவது உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமும் இயேசுவுக்கு முன்பதாக அவன் தகுதியாக நினைக்கவில்லை. தேவனுக்கு முன்பாக வருகிற ஜனம் தனக்கு தகுதி உண்டென்று எண்ணினால் அவர்கள் தேவனை கண்டுகொள்ள முடியாது. அவர்கள் தேவனிடத்திலிருந்து யாதொரு நன்மையையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்தில் வருகிற ஜனம் கல்வாரியை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். கல்வாரியின் இரத்தத்தை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். கல்வாரியின் பாடுகளை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். கல்வாரியில் இயேசு பட்ட வேதனைகளை பார்க்க வேண்டியது அவசியம். கல்வாரியின் மூலமாய் இயேசு அடைந்த காயங்களை, தழும்புகளை பார்க்க வேண்டியது அவசியம். இயேசுவை அல்லாமல் நமக்கு ஒரு தகுதி இல்லை. இயேசுவை அல்லாமல் பிதாவினிடத்தில் சேரக்கூடிய ஸ்லாக்கியம் நமக்கு இல்லை. இயேசுவை அல்லாமல் நமக்கு ஒரு விடுதலை இல்லை. இயேசுவை அல்லாமல் நமக்கு ஒரு மீட்பு இல்லை. நமக்கு ஒரு ஜெயம் இல்லை. நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. பிரியமானவர்களே, இயேசுவை நோக்கி பார்க்கிறவன் தன் ஜீவியத்தில் தன்னுடைய தகுதி தன்னிடத்தில் இல்லை, தன்னுடைய தகுதி இயேசுவினிடத்தில் இருக்கிறது என்கிறதை அவன் விளங்கிக் கொள்கிறான். பிரியமானவர்களே, 100க்கு அதிபதியோ, தன்னுடைய ஸ்தானமோ, பதவியோ, மேன்மையோ, புகழோ, அதிகாரமோ, வாக்கு வல்லமையோ இயேசுவுக்கு முன்பதாக ஒன்றும் அல்ல என்கிறதை உணர்ந்தபடியினால் இவ்வளவு காலம் இயேசு இல்லாமல் வாழ்ந்த எனக்கு இப்பொழுது தகுதி என்று சொல்கிறதற்கு எதுவும் இல்லை. ஆகவே இயேசுவின் இரக்கமும், இயேசுவின் தயவும், இயேசு பாராட்டுகிற கருணையும் தான் என்னுடைய தகுதி என்கிறதை அவன் உணர்ந்தபடியினால் என் வீட்டிற்கு வருகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. பொதுவாகவே இயேசு வாழ்ந்த நாட்களில் ரோம ராணுவம் நீதிக்கு புறம்பான பல காரியங்களை செய்கிறது வழக்கமாயிருந்தது. ஒரு பக்கம் இந்த 100க்கு அதிபதி யூதர்களுக்கு ஒரு தேவாலயம் கட்டி கொடுத்திருந்தான். மத ரீதியாக யூதர்களுக்கு சாதகமான காரியங்களை செய்திருந்த போதிலும் கூட பொதுவாகவே ரோம ராணுவத்தில் பணியாற்றின அதிகாரிகள் தவறான, நீதிக்கு புறம்பான காரியங்களை செய்கிறது அன்றைக்கு வழக்கமாயிருந்தது. ஆகவேதான் இயேசுவும் கூட ரோம போர்ச்சேவர்களையும் பரிசேயரையும் சதுசேயரையும் பார்த்து கடிந்து கொள்கிறதை நாம் சுவிசேஷத்தில் பார்க்க முடியும். ஆகவே யோவான் ஸ்நானகன் கூட போர்ச்சேவகரை பார்த்து, நீங்கள் உங்கள் சம்பளத்திற்கு மிஞ்சி ஒன்றையும் வாங்காதிருங்கள், தவறு செய்யாதிருங்கள் என்று அவன் சொல்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். ஆகவே நாம் பார்க்கும் பொழுது இங்கே இயேசுவை கண்ட மாத்திரத்தில் இந்த மனிதன் தான் இயேசு தன்னுடைய வீட்டுக்கு வருகிறதற்கு எந்த யோக்கியதையும் எந்த தகுதியும் உடையவன் அல்ல என்கிறதை உணர்கிறான். அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு முன்பாக நமக்கு இன்றைக்கு ஒரு தகுதியும் இல்லை என்கிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பாக நம்முடைய குறைவுகள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய தவறுகள், நம்முடைய தோல்விகள், நம்முடைய பலவீனங்கள், தேவன் விரும்பாத அநீதியான காரியங்களை நாம் உணராத பட்சத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய முடியாது.
அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா. ஆனால் அவன் தரிசனத்தில் தேவனுடைய மகிமையை கண்ட பொழுது, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று புலம்புகிறதை பார்க்கிறோம். தேவன் இன்றைக்கு எவ்வளவு பெரிய மனிதனானாலும், தேவ மனிதனானாலும், அல்லது யார் தேவனை தேடினாலும் அவர்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது தன் அயோக்கியமான நிலவரத்தை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும். தன் தவறுகளை உணர வேண்டும், தன் குறைவுகளை உணர வேண்டும், தன் குற்றங்களை உணர வேண்டும், தன் தோல்விகளை உணர வேண்டும், தன் பாவங்களை உணர வேண்டும், தன் அநியாயமான கிரியைகளை, சீவியத்தை உணர்ந்து ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆகவே அவன் சொல்கிறான், நீர் என் வீட்டுக்கு வருகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. இரண்டாவதாக, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தம் அடைவான். அருமையானவர்களே, ரோமர்களுக்கு வேத ஞானமோ வேத அறிவோ கிடையாது. கிரேக்கர்கள் தத்துவங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள், எல்லா தத்துவங்களையும் கேட்கிறவர்கள், தத்துவ ஞானத்தை தேடுகிறவர்கள், தத்துவங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள். ரோமர்களோ விக்கிரக ஆராதனைக்காரர்களாயிருந்தார்கள். ரோமர்கள் பொருளாசைக்காரர்களாயிருந்தார்கள், பேராசையுடையவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இந்த ரோம படையின் 100க்கு அதிபதி இயேசுவை பார்த்து சொல்கிறார், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தம் அடைவான். சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தை குறித்த வெளிப்பாடு எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வருகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது, தன் அருவருப்பான அயோக்கியமான நிலவரத்தை உணர்ந்து தன்னை வெறுமையாக்கும் பொழுது, தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது, அவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நடத்தப்படுகிறான். அல்லது தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த 100க்கு அதிபதி வேதத்தை வாசித்தவனோ பழைய ஏற்பாட்டில் தேறின வேத பாரகனோ அல்ல, இவன் ஒரு ரோம போர்ச்சேவகன். ஆனால் அவன் சொல்கிறான், நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல். வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது அவர் சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது அவர் இவ்விதமாய் சொல்கிறார், சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினால் அவர் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தது மட்டும் அல்ல, அவர் எல்லாவற்றையும் அந்த வார்த்தையினாலே அழிக்க போகிறார் என்கிறதையும் அவர் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அதாவது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி, வார்த்தையின்படி நீதி வாசம் பண்ணும் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது அதே அதிகாரம் 7ஆம் வசனம், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே காக்கப்பட்டு அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய வார்த்தையின்படி இந்த வானமும் பூமியும் அழிவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் அதற்கு தேவன் குறித்த ஒரு நாள், குறித்த ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் வரைக்கும் இந்த வானமும் பூமியும் தேவனுடைய வார்த்தையினாலே காக்கப்பட்டு வருகிறது. பிரியமானவர்களே, பேதுரு இங்கே ஒரு ரகசியத்தை சொல்கிறார். தேவன் வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். வெளிச்சம் உண்டாக கடவது, வெட்டாந்தரை உண்டாக கடவது, ஆகாய விரிவு உண்டாக கடவது, எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும், பறவைகள் உண்டாக கடவது, மிருக ஜீவன்கள் உண்டாக கடவது, சகலத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையினாலே தேவன் சிருஷ்டித்தார். அது மட்டுமல்ல, பேதுரு சொல்கிறார், அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்படும் வரைக்கும் அதே தேவனுடைய வார்த்தையினாலே சகலமும் காக்கப்பட்டு வருகிறது. அப்படியானால் நாம் கவனிக்க வேண்டிய அநேக ரகசியங்கள் இங்கே இருக்கிறது. ஒன்று, தேவனுடைய வார்த்தை சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. இரண்டு, தேவனுடைய வார்த்தை பாதுகாக்கக்கூடிய அதிகாரம் உடையது, வல்லமை உடையது. மூன்று, தேவனுடைய வார்த்தை அழிக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் உடையது. சிருஷ்டிக்கிறதற்கும் அந்த வார்த்தைக்கு வல்லமையும் அதிகாரம் இருக்கிறது, பாதுகாக்கிறதற்கும் அந்த வார்த்தைக்கு வல்லமையும் அதிகாரம் இருக்கிறது, அழிக்கவும் அந்த வார்த்தைக்கு வல்லமையும் அதிகாரம் இருக்கிறது. ஆகவே 100க்கு அதிபதி சொல்கிறார், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரனுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த பிசாசின் கிரியை அழிக்கப்பட முடியும். ஏனென்றால் வார்த்தையில் அழிக்கிறதற்கான வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது. இரண்டாவது, அந்த வார்த்தையில் சிருஷ்டிக்கப்படக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரருடைய சரீரத்தில் சுகம் உருவாக்கப்படும், சுகம் கடந்து வரும், சுகத்தை கொண்டு வருகிற வல்லமையும் அதிகாரமும் இயேசுவே உம்முடைய வார்த்தையில் இருக்கிறது. மூன்றாவது, உம்முடைய வார்த்தை என் வேலைக்காரரை சுகத்தோடு பாதுகாக்கிறதற்கு போதுமானது. ஏனென்றால் பாதுகாக்கிற வல்லமையும் பாதுகாக்கிற அதிகாரமும் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. இந்த நாட்களிலே நான் ஒரு காரியத்தை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த கொடிய கொள்ளை நோயிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படிக்கு, தப்பித்துக் கொள்ளப்படும்படிக்கு அவர்கள் இன்னைக்கு ஏதேதோ பிரயாசங்களை செய்கிறார்கள். அரசாங்கம் ஒரு பக்கம் முகக்கவசம் அணிய வேண்டும், மறுபக்கம் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், மூன்றாவது தேவையில்லாத இடங்களுக்கு போகக்கூடாது என்று எல்லா மனிதருக்கும் அறிவுரை சொல்கிறது. நல்ல விஷயம்தான், தவறு ஒன்றுமில்லை. மறுபக்கத்திலே சமூக வலைத்தளங்களிலே இதை குடியுங்கள், இதை சாப்பிடுங்கள், இது இவ்வளவு pH வேல்யூ உள்ளது, இது இந்தந்த தன்மை உள்ளது, காரத்தன்மை உள்ளது, இதை பயன்படுத்துங்கள், இதெல்லாம் கொரோனா வைரஸை அழிக்கும். நல்ல விஷயம். ஆகாரத்தை குறித்த ஒரு அறிவு கட்டாயம் மனுஷனுக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் இவைகளையும் தாண்டி மாஸ்க் அணிந்து சமூக இடைவெளியோடு, ஏன் பொது உலகிற்கே வராதிருக்கிற சினிமா பிரபலங்களுக்கு கொரோனா வருகிறது, மருத்துவர்களுக்கு கொரோனா வருகிறது, பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தங்களை காத்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்களுக்கு கொரோனா வருகிறது. என்ன காரணம்? ஏன் வருகிறது? அருமையானவர்களே, அரசாங்கம் சொல்கிற நடைமுறைகளை நிச்சயமாய் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய நம்பிக்கை அதில் இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில், நம்மை பாதுகாக்கிற வல்லமையும் அதிகாரமும் இயேசுவின் வார்த்தையில், நம்மை உயிர்ப்பிக்கிற வல்லமையும் அதிகாரமும் இயேசுவின் வார்த்தையில், நமக்குள் போராடுகிற வியாதியின் வல்லமைகளை, பலவீனத்தின் வல்லமைகளை, கொள்ளை நோய்களை அழிக்கிற வல்லமையும் அதிகாரமும் இயேசுவின் வார்த்தையில். 100க்கு அதிபதிக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு இருந்தபடியினால் தான் நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் சொஸ்தம் அடைவான். முதலில் தன்னுடைய தகுதி இல்லாத நிலவரத்தை உணர்வது, இரண்டாவது தேவனுடைய வார்த்தையின் வல்லமையையும் அதிகாரத்தையும் அங்கீகரித்து அறிக்கை செய்வது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். வீடுகளிலே, வாசல்களிலே, நிலைக்கால்களிலே, சுவற்றிலே இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று எழுதி வைக்கிறதை நாம் பார்க்கலாம். சிலர் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் என்று நோட்டு புத்தகங்கள் எழுதுகிறதையும் நாம் பார்க்கலாம். ஆனால் அறிவில்லாமையில் தான் இவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள். அன்றைக்கு எகிப்திலே தலைச்சங்கள் எல்லாம் சங்காரம் பண்ணப்பட்ட பொழுது, சங்கார தூதன் எகிப்தில் எங்கிலும் உருவ கடந்து சென்ற பொழுது, ரத்தம் பூசப்பட்ட வீட்டிற்குள் இருந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார். அர்த்தம் என்ன? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திற்குள் மறைந்திருந்தவர்கள். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் என்று வாயில் சொல்கிறது போல சொல்லவில்லை, அல்லது இயேசுவின் ரத்தம் என்று எழுதி வைக்கவில்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த வீடு ரத்தத்தின் மறைவிடத்திற்குள் வர வேண்டும். அது எழுதுகிறதுனால் அல்ல, இயேசுவின் ரத்தத்தின் மறைவிடத்திற்குள் நானும் நீங்களும் வர
வேண்டியது அவசியம். வாயிலே இயேசுவின் ரத்தம் என்று சொல்வதாலோ, சுவற்றிலே இயேசுவின் ரத்தம் என்று எழுதுவதாலோ ரத்தத்தின் மறைவிடத்திற்குள் ஒரு மனிதனும் வர முடியாது. ஆனால் எப்பொழுது ஒரு மனிதன் வார்த்தையின் மறைவிடத்திற்குள் வருகிறானோ, தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்திற்குள் வருகிறானோ, தேவனுடைய வார்த்தையின் வல்லமைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறானோ, அப்பொழுது அவன் இயேசுவின் ரத்தத்திற்குள் வருகிறான். பிரியமானவர்களே, இயேசுவின் ரத்தத்தின் மறைவுக்குள் வருகிறான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அந்த வார்த்தைக்குள் தான் இரத்தம், அந்த வார்த்தைக்குள் தான் ஜீவன், அந்த வார்த்தைக்குள் தான் உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த வார்த்தைக்குள் சகல அதிகாரமும் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்குள் தேவ ஜனம் கடந்து வராமல் அவர்களுக்கு இயேசுவின் ரத்தம் என்று வீடு முழுவதும் எழுதி வைத்தாலும் பாதுகாப்பில்லை. இது அறிவீனம், இது புத்தீனம், இது மதீனம். பிரியமானவர்களே, வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்காதவன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன், தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றாதவன், தேவனுடைய வார்த்தையை தன் வாழ்க்கையின் பிரதானமான பங்காய் எடுத்துக்கொள்ளாத எந்த மனுஷனும் இரத்தத்தின் மறைவிடத்திற்குள் வர முடியாது. வார்த்தை மாம்சமாய் மாறினது, இயேசுவின் சரீரமாய் மாறினது. அந்த சரீரத்தில் தான் ரத்தம். அப்படியானால் ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் அதிகாரம் ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்படி கிடைக்க முடியும்? மந்திரம் உச்சரிக்கிறது போல இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் என்று சொல்வதனாலா? இல்லை. வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறதின் மூலமாய், தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறதின் மூலமாய், தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் கை கொள்ளுகிறதின் மூலமாய், தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நேசித்து அதற்கு தன் வாழ்க்கையில் பிரதான இடத்தை கொடுக்கிறதின் மூலமாய் இரத்தத்தின் மறைவிடத்திற்குள் நானும் நீங்களும் கடந்து வருகிறோம். பிரியமானவர்களே, ஆகவே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தம் அடைவான். ஒன்றாவது, நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் அல்லது அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். அருமையானவர்களே, எனக்குள் அதிகாரம் வர வேண்டும் என்றால் நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். நான் அதிகாரத்திற்கு என்னை உட்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு நான் அதிகாரத்தை உடையவனாய் மாற முடியும். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாத வரைக்கும், நான் அதிகாரத்திற்கு என்னை அர்ப்பணிக்காத வரைக்கும் என் வார்த்தைக்கு அதிகாரமோ வல்லமையோ கிடையாது. இயேசு பிதாவின் ஆளுகைக்கும் பிதாவின் சித்தத்திற்கும் தன்னை அர்ப்பணித்திருந்தபடியினால் இயேசுவின் வார்த்தையில் வல்லமையும் அதிகாரமும் புறப்பட்டது. ஆகவே 100 என்ன சொல்கிறான்? Be under the authority of God, then you will have authority. அருமையானவர்களே, அவன் சொல்கிறான், எனக்கு மேல் 1000க்கு அதிபதி, 10000ங்களுக்கு அதிபதிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது என்னுடைய அதிகாரத்தை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். என் வார்த்தைக்கு வல்லமையும் அதிகாரமும் உண்டு. எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவர்கள் என் வார்த்தைக்கு பயப்படுகிறார்கள், என் வார்த்தைக்கு நடுங்குகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு தேவ ஜனமும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தின் கீழ் வர வேண்டும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையின் கீழ் வர வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவம் தோற்று போகிறது எங்கே என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை பற்றி கவலை இல்லை, வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கிறதில்லை, வார்த்தை உதட்டில் இருக்கும், உள்ளத்தில் வார்த்தை இருக்கிறதில்லை, கிரியையில் தேவனுடைய வார்த்தைக்கு இடமில்லை. தேவனுடைய வார்த்தை வேண்டாம் என்று சொல்லும் பொழுது ஜீவியத்திலோ வேண்டும் என்று சொல்கிற கிறிஸ்தவர்கள் தான் அதிகம். தேவனுடைய வார்த்தை விட்டுவிடு என்று சொல்ல முடிவது, விட முடியாது என்று சொல்லுகிற ஊழியர்களும் கிறிஸ்தவர்களும் அதிகம். தேவனுடைய வார்த்தை அநியாயம் என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் சாதாரணம் என்று சொல்லுகிற ஊழியர்களும் விசுவாசிகளும் அதிகம். வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு வல்லமையில் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அவர்களுக்கு வார்த்தையில் வல்லமையை வெளிப்படுத்த முடியாது. பிரியமானவர்களே, come under the authority of God's word. Come under the authority of God's law. Come under the authority of God's love. Come under the authority of God's power and anointing of the Holy Spirit. Come under the authority of the guidance and leading of the Holy Spirit. Come under the authority of the warning of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை ஒரு திருத்துவத்தின் 3ஆம் நபராக பார்க்காமல் ஒரு ஆவியாக மாத்திரம் பார்க்கிற கள்ள கிறிஸ்தவர்கள், துருவதேச கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். Holy Spirit is a person. You can grieve the Holy Spirit. You can reject the Holy Spirit.
Holy Spirit can teach you. Holy Spirit can warn you. Holy Spirit can guide you. Holy Spirit can admonish you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும், எச்சரிக்க முடியும், வழி நடத்த முடியும், உணர்த்த முடியும், சீர்படுத்த முடியும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வார்த்தையின் ஆளுகையின் அதிகாரத்தின் கீழும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையின் கீழும் வர வேண்டும். காரணம், அப்போஸ்தலர் 20:28 பார்க்கும் பொழுது சபை பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு கீழ் இருக்கிறது. ஊழியர்கள் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு கீழ் இருக்கிறார்கள். விசுவாச மக்கள் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையை தள்ளிவிடும் பொழுது நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. உலகத்தின் வல்லமைகள், பாவத்தின் வல்லமைகள், சாபத்தின் வல்லமைகள், வியாதியின் வல்லமைகள், கொள்ளை நோயின் வல்லமைகள், நாம் அதிகாரமற்றவர்கள் என்கிறதை பார்க்கும் பொழுது அவைகள் அதிகாரத்தை நம்மேல் செலுத்த ஆரம்பித்து விடுகிறது. நாம் பயந்து நடுங்கி பதறி தவித்து புலம்பி கடைசியில் பிசாசுக்கு முழுவதுமாக கீழ்ப்பட்டு போய்விடுகிறோம். பிரியமானவர்களே, நான்காவது இயேசு சொல்கிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை. சகோதரனே, விசுவாசம் என்பது வெறும் வாயின் வார்த்தையில் வருவதல்ல. தேவனுடைய வார்த்தைக்குள் இருப்பது விசுவாசம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது விசுவாசம். பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது விசுவாசம். பரிசுத்த ஆவியானுடைய ஒழுங்குக்குள் கொண்டு வரப்படுவது விசுவாசம். பரிசுத்த ஆவியானுடைய சீர்படுதலுக்குள் கொண்டு வரப்படுவது விசுவாசம். தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, நங்கூரத்தை போன்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தின் அடையாளம். பிரியமானவர்களே, 100க்கு அதிபதிக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது. விசுவாசத்திற்கு தாழ்மை உண்டு. விசுவாசம் பெருமை பாராட்டாது. விசுவாசம் தேவனுக்கு முன்பதாக தன்னை பெருமையாக்கும், தன்னை ஒன்றுமில்லாதவனாய் மாற்றும், தன்னை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும், தன்னை முழுவதுமாய் தேவனுடைய ஆளுகைக்கு சமர்ப்பிக்கும். அப்படிப்பட்ட விசுவாசத்திற்குள் கடந்து வந்தால் இந்த கொள்ளை நோய் ஒரு தேவனுடைய பிள்ளையையும் தொட முடியாது, அழிக்க முடியாது. காரணம், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நம்முடைய கண்களை மூடுவோம். மகா கிருபையும் இரக்கம் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆம், எங்களுடைய வாழ்க்கையில நாங்களும் 100க்கு அதிபதியை போன்று இப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாய், தாழ்மையை உடையவர்களாய், எங்களுடைய அயோக்கிய நிலவரத்தை உணர்கிறவர்களாய், தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையானது என்கிறதை அறிந்து அறிக்கை பண்ணுகிறவர்களாய், அந்த வார்த்தையின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் ஜீவித்து எல்லா கொள்ளை நோய்களையும் ஜெயித்து தேவனே உமக்கு சாட்சியாய் நிற்க எங்களுக்கு கிருபை தந்தருளும். தாழ்த்தியுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.